ஜூன் 2ஆம் தேதிக்கான மன்னா. சாத்தான் ஆபேலை குறிவைத்தான். இன்றைய நாளின் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏதேன் தோட்டத்தில் கடவுள், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று அறிவித்த அந்த தருணத்திலிருந்தே சாத்தான் எச்சரிக்கையாக இருந்தான். மனிதர்களிடையே இருந்தே வெற்றி வரும் என்பதையும் தனது ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருப்பதையும் அவன் அறிந்திருந்தான். தவறான கணக்கீட்டில் சாத்தான் ஆபேலை குறிவைத்தான். அவன்தான் வாக்களிக்கப்பட்ட வித்து என்று எண்ணினான். ஏனெனில் ஆபேல் நீதிமானாக இருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் ஏற்கத்தக்க பலிகளை செலுத்தினார் மற்றும் விசுவாசத்தால் நடந்தான். ஆனால் உண்மையான வித்து இன்னும் வெளிப்படவில்லை. சாத்தான் காயினின் இருதயத்தில் பொறாமை மற்றும் கோபத்தை தூண்டினான். காயின் எழுந்து தன் சகோதரனை கொன்றான். வரலாற்றின் முதல் கொலை, அது கூட ஒரு குடும்பத்துக்குள் நிகழ்ந்தது என்பது மிகுந்த துயரம். கடவுள் கேள்விக்கு காயின் கொடுத்த கசப்பான பதில், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இது சாத்தானின் பழைய நிலையை நினைவுபடுத்துகிறது. நீ காப்பாற்றப்படுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோப். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் காப்பதற்காக இருந்தான், அழிப்பதற்காக அல்ல. ஆனால் பெருமை மற்றும் பொறாமையில் அவன் விழுந்தான். அதே போல காயினும் விழுந்தான். மண்ணை தின்பாய் என்ற வார்த்தை சாத்தானின் விதியை விவரிக்க தேவன் பயன்படுத்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது அவனது தோல்வியின் ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பு. முழுமையான தோல்வியின் தீர்க்க தரிசனமாகவும் இழிவின் சின்னமாகவும் இருந்தது. சங்கீதம் 72:9. அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். புதிய சிருஷ்டிக்கான ஆவிக்குரிய பாடங்கள். சாத்தான் இன்னும் வித்தை குறிவைக்கிறான். நீதிமான்கள் எப்பொழுதும் சாத்தானின் முதன்மை இலக்கு. வஞ்சகம், பிளவு அல்லது அவதூறு மூலம் நாம் வெளிச்சத்தில் நடந்தால் சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டும். சில சமயம் நமது சகோதரர்களிடமிருந்து கூட. காயின் இன்று பலரில் வாழ்கிறான். நாம் இழிவுபடுத்துகிற பொழுது, குறை கூறுகிற பொழுது அல்லது சகோதரர்களிடம் வெறுப்பை கொண்டிருப்போமேயானால் நாம் ஆவிக்குரிய கொலைக்காரர்களாவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் கொண்டு 17ஆம் வசனம் வரை. வெறுப்பு குணத்தை கொல்லுகிறது மற்றும் கடவுள் அதை இரத்த வழியாக பார்க்கிறார். ஆபேலின் இரத்தம். அவனுடைய பலி கிறிஸ்துவை சுட்டி காட்டியது. மேலும் நீதிக்காக நாம் துன்பப்படும் பொழுது நம்முடையதும் கிறிஸ்துவை சுட்டி காட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்யத்தக்கதாக நாம் துன்பப்பட்டால் அது கடவுளுக்கு முன்பாக மதிப்புள்ளதாய் இருக்கும். உங்கள் இருதயத்தின் கதவை காப்பாற்றுங்கள். கடவுள் காயினை எச்சரித்தார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதே போல் பாவம் நமது வாசல்களில் காத்திருக்கிறது. குறிப்பாக பொறாமை, பெருமை அல்லது ஒப்பீட்டின் தருணங்களில் புதிய சிருஷ்டி அதை ஜெயிக்க வேண்டும். அதற்கு அடிமையாய் ஆகக்கூடாது. வகைகள் மற்றும் நிழல்கள். ஆபேல் நீதிமானாக உள்ள வித்தின் வகை.
குற்றமில்லாமல் கொல்லப்படுகிறார். நம்முடைய உண்மையான வித்தான கிறிஸ்துவை குறிக்கிறது. காயின் தன்னை நீதிமானாக எண்ணும் மதத்தின் வகை பெருமையும் பொறாமையும் உள்ளவன். கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனை வெறுப்பவன். முதல் கொலை வித்தின் வழியை தடுக்கும் சாத்தானின் முயற்சி. ஆனால் அது அவனது தோல்வியை மட்டுமே வெளிப்படுத்தியது. கடவுளின் திட்டம் எப்படியும் நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்தியது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். 1 யோவான் 3:15. நீதிமானாய் விசுவாசத்தில் நின்றான், சகோதரன் கையில் அமைதியாய் வீழ்ந்தான். மண்ணிலிருந்த அவனுடைய இரத்தம் இன்றும் பேசுகின்றது, கிருபையின் நடுவே சாட்சியாய் நிற்கின்றது. ஜெபம். தந்தையே, காயினை போலவே நாங்கள் கசப்போடு அல்லது வெறுப்போடு வாழாமல் இருக்க ஆசீர்வதிக்கவும். ஆபேலை போல விசுவாசத்துடனும் பலியுடனும் உம்மை மகிழ்விக்கும் இதயத்துடனும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கற்றுக்கொள்ள உதவுங்கள். நீதிக்காக இழிவுக்கு உள்ளானாலும் கூட எங்கள் பலி உம்மிடம் இன்னும் பேசுகிறது என்று மகிழ்ச்சி அடைய உதவும். யெஷுவா மேசியாவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.